Taste the Daily. மேலும் ஒரு அண்மைச் செய்தி. சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் மழைநீர் புகுந்தது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் சாலையில் படகு சவாரி செல்லும் அளவிற்கு அவல நிலை உருவாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், விரிவா சொல்லுங்க. வணக்கம் அருண். சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியிலே படகில் சவாரி செய்ய வேண்டிய நிலைக்கு பொதுமக்களை தள்ளி இருக்கிறது ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசு. 4600 கோடி ரூபாய்க்கு மேல் சென்னை மாநகரில் மழைநீர் வடிகால் பணிகள் செய்துவிட்டோம் என்று கூறிய மாநகராட்சி மேயர், நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், முதலமைச்சர், அதே போன்று தலைமைச் செயலாளர் இப்படி 1 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அனைத்து பணிகளும் முடிந்துவிட்டது, இனி சென்னையில் மழைநீர் ஒரு சொட்டு கூட தேங்காது என்று வாய்ச்சளவால் அடித்தவர்களுக்கு தற்போது இந்த காட்சிதான் நிதர்சனமாக இருக்கிறது. வீட்டிற்குள்ளே குளங்களை, ஆறுகளை போன்று தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே அந்த குழந்தைகளையும் வயதானவர்களையும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் படகுகள் மூலமாக அவர்களை வெளியே எடுத்துச் செல்லக்கூடிய, வெளியே தள்ளி செல்லக்கூடிய அவல நிலைக்கு இந்த சிறிய மழைக்கு சென்னை வாசிகள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இது போதாக்குறைக்கு வாழக்கூடிய பகுதி முழுவதுமாக மழை நீரும் சாக்கடை நீரும் கலந்து சூழ்ந்திருக்கிறது. வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து உடைமைகளையும் துணிமணிகளையும் அந்த மழை நீரிலே தவிக்க விட்டுவிட்டு எங்கு செல்வது என்று தெரியாமல் நிர்கதியாக நிற்கிறோம், எங்களை பார்ப்பதற்கு ஒரு நாதி கூட இல்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முல்லை நகர் பகுதி முழுவதுமாக மிகப்பெரிய அளவிலே மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். வீடுகள் அனைத்தும் இந்த மழைநீர் புகுந்திருக்கிறது. சாலைகள் எல்லாம் வெள்ளக்காடாக இருக்கிறது. வீட்டிலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த சிறிய குடிசைகள் இருக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து வெளியேற்றக்கூடிய அந்த அவலநிலையை நாம் பார்த்து வருகிறோம். இளம் குழந்தைகளுக்கெல்லாம் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலே ஒரு மருத்துவ முகாம் கூட ஏற்பாடு செய்யவில்லை இந்த அரசு என்கிற வேதனையை அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காய்ச்சல், சளி, அதே போன்று மிகப்பெரிய அச்சத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் போர்க்கால அடிப்படையில் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.